தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன நேயர்களே, கேள்வி பதில் நிகழ்ச்சியில் 124 நெருங்கி கொண்டிருக்கிறோம். இதில் ஒரு நேயர் வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தார். ஏன்னா அவர் சோசியலில் வர வேண்டாம். அதாவது நான் நிறைய பரிகாரங்கள் பல ஜோதிடர்கள் சொல்லி எல்லாம் செஞ்சேன் சார். ஆனால் அது அவங்க சொன்ன மாதிரி எதுவுமே நடக்கலை. அதுக்கு உங்களுடைய வீடியோவை நாம் பார்க்கும் பொழுது ஒரு சில விஷயங்கள் எங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுது. கோள்களை எந்த பரிகாரத்தாலும் மாற்ற முடியாதுன்னு சொல்லுவீங்க, உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள்னு சொன்னீங்க. அப்படின்னா நான் சின்ன வயசில் பாடப்புத்தகங்களில் அந்த திராட்சை தோட்டத்து நரி போன்று அந்த எட்டி பார்த்து அதால் அதை கவ்வி பிடிக்க முடியாத சூழ்நிலை, பிறகு இந்த பழம் புளிக்கும் என்று அந்த நரி செல்வது போன்று நான் நிறைய விஷயங்களில் கோவில் பரிகாரங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா செஞ்செல்லாம் கொடுத்தாங்க. அஸ்ட்ராலஜர் பரிகாரம் செய்கிறோன்னாங்க. ஆனால் உங்களுடைய வீடியோக்களை பார்க்கும் பொழுது அவர் பேர் ஸ்ரீதரன் கனடாவிலிருந்து. அவர் இலங்கையை சார்ந்த நம்ம சகோதரர். அடிக்கடி நம்ம ஊருக்கெல்லாம் ராமேஸ்வரம் அங்கெல்லாம் எல்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லும்போது இப்பொழுது நான் மன நிறைவாக இருக்கிறேன். எப்படி கோள்களின் தாக்கங்கள் உண்மை, அதை நாம் எவ்வாறு விலகி நின்று அனுபவிக்க வேண்டும் என்பது உங்களை போன்ற நீங்கள் சொல்லக்கூடிய அந்த விதத்தை நான் ஃபாலோ பண்ணுறேன். என்னை விட ஒரு பெரிய ஒரு வயசில் 65 வயசுக்கு மேலே இருக்கும். ஆக இதை நீங்கள் உலகுக்கு சொல்லுங்கன்னு நான் என்ன சொல்ல முடியும்? வருங்கால ஜோதிடர்களே, ஜோதிட ஆர்வர்களே, நீங்கள் தான் சொல்லணும். பரிகாரம் என்று கோள்களை மாற்ற இயலாது. கோள்களுக்கு தக்கவாறு ஒரு மனிதன் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். 48 நாள் ஒரு மனிதன் தன்னை மாற்றிக்கொள்ளவில்லையா? கோயிலுக்கு மாலை போட்டுட்டு போகிறாங்கல்ல, 48 நாள் டோட்டலாக சைவத்துக்கு மாறி. மலேசியா சகோதரர்கள்லாம் சைவம்னா அது ஒரு பெரிய ஒரு கடமையாக நினைப்பாங்க. அவங்களாம் சைவமாக இருக்க முடியாது. அவங்களாம் வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை ஒரு நாள் சைவமாக இருப்பாங்க, அதுவே சிரமம். நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் அசைவம், மற்ற நாள்லாம் சைவமாக இருக்கணும்னு நம்ம பார்க்குறோம். எப்படி தன் மனிதன் தன்னுடைய மனதை, குணத்தை, இயல்பை, செயலை, சிந்தையை மாற்றிக்கொள்கிறோமோ அதுபோன்று என்னுடைய வாடிக்கையாளர்களை எல்லாம் நான் எப்படி வழிநடத்துகிறேன் என்றால், உள்நாடு அயல்நாடு எல்லாம் தமிழ் பேசும் உலகம் அனைத்தும் என் சொந்தங்கள், என் வாடிக்கையாளர்கள். அவங்களுக்கு எல்லாமே கோள்களை பற்றியே பேசிகிட்டு இருக்க மாட்டோம். நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? உங்களுடைய செயல்கள் எவ்வாறு இருக்கிறது? ஏன் படபடவென்று பேசி முடிவெடுக்கிறீர்கள்? ஏன் கிணத்தில் போன்ற கல் போன்று அப்படியே ஆழ்ந்து கிடக்கிறீர்கள்? ஏன் சோம்பலாக தனிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள்? சனி சந்திரன் சேர்க்கை, சந்திரன் கேது சேர்க்கை, துடிப்பு, வேகம், படபடப்பு, அதில் சில விஷயங்களை மறந்து விடுதல். சனி செவ்வாய் சேர்க்கை, வாழ்வே ஒரு போராட்டகரமா? லக்கணத்தில் சனி செவ்வாய், எந்த ஒரு செயல்களிலும் பிரச்சனை. சார், அந்த கோள்களை எப்படி சார் மாற்றுவீங்க? நான் தான் சின்ன வயசுல எனக்கு ஜோதிடம் பிடிச்சது காரணம் தான். சிறு வயதிலிருந்து இந்த மாதிரி கிரகம்லாம் இருக்கு, உன்னை நீ மாற்றிக்கொள். அப்போ புத்தருடைய அஷ்டாங்க மார்க்கத்தை எடுத்தோம் கையில். சரியான பேச்சு, சரியான வாழ்க்கை, சரியான முயற்சி, சரியான செயல், சரியான வாழ்க்கை, சரியான உந்துதல், சரியான தியானம், இப்படியெல்லாம் போய்க்கும். எனவே என் வாடிக்கையாளர்கள், வருங்கால ஜோதிடர்கள், என்னை மானசீக குருவாக ஏற்ற சோதிட மாணவர்கள், உங்கள் அனைவருக்கும் நான் சொல்ல வேண்டியதுன்னா, ஸ்ரீதரன் சார் சொன்னது மாதிரி பரிகாரம் உண்மையான்கிறார். பரிகாரம் என்பது உண்மை. எந்த மாதிரியான பரிகாரங்கிறது டிஃப்ரெண்ட். பரிகாரத்தை டோட்டலாக பொய் அப்படின்னு நான் சொல்லலை. பரிகாரம் என்பது கிரகங்களுக்கு இல்லை அப்படிங்கிறத சொல்லி, பரிகாரம் என்பது உங்களுக்காகத்தான். நானும் பரிகாரம் பண்ணிகிட்டு இருக்கேன். புஸ்தக பரிகாரம்லாம் பண்ணுவேன். ஒரு ஐஏஎஸை உருவாக்கணும், புஸ்தக பரிகாரம் தான் அவருக்கு உதவுச்சு. இந்த புக்குகளை படிங்க, அதான் பரிகாரம். அதனால் எத்தனையோ விஷயங்கள் பரிகாரமாக பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஸ்டேட்டஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். திருப்பூரில் முதியோர் இல்லம் இருக்குது. ஒருவேளை சாப்பாட்டுக்கு பணத்தை கொடுக்குறோம், அவங்க உடனே வீடியோவாக அனுப்புகிறாங்க. ஸ்டேட்டஸில் போடும்போது என்ன ஆகிடுது, அது உலகத்துலேருந்து மலேசியாவிலேருந்து ஒருத்தர் அன்றைக்கி நம்பர் வாங்கியிருக்கார். நானும் ஒரு வேளை சோறு போகிறேங்க. 350 பேர் ஸ்டேட்டஸ் பார்க்குறீங்க. எல்லோரும் 350 நாளும் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு நாளைக்கு சோறு கொடுத்தீங்கன்னா அதான் பரிகாரம். இங்கே திருப்பூரில் அன்னையர் முதியோர் இல்லம், அதே மகிழ்ச்சி கருணை இல்லம், இவங்கெல்லாம் இருக்காங்க. எனவே பரிகாரம் என்பதை நாம்
இன்னும் பல ஆங்கிளில் நிறைய பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு எனக்கு தெரிஞ்ச பரிகாரத்தை சொல்லியிருக்கேன். உணவளியுங்கள், ஏழ்மையாளர்களுக்கு உணவளியுங்கள். அடுத்தது மீனம் 2024 நியூ இயர் ராசி பலன். பிஆர் ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அற்புதமான மனிதர் 2.48 நன்றிகள் பலன் போட்டிருக்காரு. அது என்னன்னு தெரியல. ஒருவேளை இந்த வீடியோ ஓடும்போது 2 நிமிஷம் 48 வினாடியில் நான் பேசினது அவருடைய மனதை எங்கேயோ வருடி இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். அற்புதமான மனிதர்கள் இந்த ஜோதிட துறையில் வந்தால் இன்னமும் வருங்கால ஜோதிடர்கள் அது போன்று வர வேண்டும். வந்தீர்களேயானால் வருங்காலத்தை நல்ல சமுதாயமாக படைக்க முடியும். 118 ஆஸ்ட்ரோ கொஸ்டின் அண்ட் ஆன்சர். வணக்கம் ஐயா, ராகவேந்திரன், தற்போது மலேசியாவில் உள்ளே. நன்றி. ஒரு மாதிரி பதில் போட்டால் தானே தெரியும் நீ இங்கே இருக்கீங்க. ராகவேந்திரன் வெளிநாட்டில் இருப்பாருன்னு சொல்லியிருப்பேன். விமல் சாட்சி, தேங்க்யூ சார், தேங்க்யூ விமல். ராகுகேது யோகம் தோஷமானது ஏன்? ஐயா, மிதுன ராசி, அதே நேரத்தில் ரிஷப லக்னம் 2இல் கேது, இப்படி நீங்கள் கொடுத்துருக்கிறாரு. டேட் ஆஃப் பர்த் டயத்தை கொடுங்க சாமி. மீனம் 2022-24 நியூ இயர். மீன லக்கணத்துக்கு பொருந்துமா? சார், லக்கணத்தை நீங்கள் தயவுசெய்து குழப்பிக்காதீங்க. இந்த ஜோதிடம் என்பது ஒரு கலை. எதை வேண்டுமானாலும் வைத்துக்கொண்டு சொல்லக்கூடிய ப்ரெடிக்ஷன்ஸ் உங்களுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தெரியும். இந்த கையை பார்த்துட்டே சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா, கைரேகைங்கிறது வேற, பாமிஸ்ட். ஜஸ்ட் இந்த கையினுடைய அமைப்பிலேயே இந்த ஓட்டைகளை வைத்துக்கொண்டு உனது ஓட்டக்கையே, உனது சதுர கையே, நீள் சதுர கையே, மனோதத்துவ கையே, இந்த மாதிரிலாம் கலப்பு கையே, இந்த விரல்லாம் இப்படி இப்படி வித்தியாசமாக இருந்ததுன்னா கலப்பு கையே. நான் முதல்ல 1991 படித்த முதல் புஸ்தகம் சக்திதாசன் எழுதிய கைரேக சாஸ்திரம். இப்படி அந்த கையை பார்த்து கூட பலன் சொல்லலாம். இப்போ லக்கணத்தை வச்சுட்டும் கோட்சார பலனை சொல்கிறதாக கேள்விப்பட்டிருக்கோம், ராசியை வச்சுட்டு சொல்கிறதாகவும் கேள்விப்படுறோம். பஞ்சாங்கத்தை எடுத்து பாருங்கள், சந்திரனுக்கு தான் இருக்கும். வாசன் திருக்கணித பஞ்சாங்கத்தில் 83வது பக்கத்தை எடுங்க. 83, 84, 85. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, டோட்டலாக இந்த கோட்சார பலன்கள் எல்லாம் சந்திரனை மையமாக வைத்து தான் நம்ம பார்க்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. 80ஆம் பக்கம், சரியா? வாசன் சுத்த திருக்கணித பஞ்சாங்கம். கோட்சாரம் அப்படின்னு சொல்லி சூரியன் 1ல் இருந்தால் வியாதி, 2ல் இருந்தால் வியாபூலம், 3ல் இருந்தால் நன்மை, 4ல் இருந்தால் சத்துருபயம், 5ல் இருந்தால் ரோகம், 6 திரவிய லாபம், 7 ஸ்நான சலனம், 8 12 இடத்துக்கு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா 12 இடத்துக்கும் சூரியன் வரும் இல்லையா, அதை எதை வச்சு பார்க்கறது? அப்போ சந்திரனை வைத்து கொண்டு பார்க்க வேண்டும். சரி, ஆக ஒரு சில விதிகளை முன்னோர்கள் கொடுத்து அதை நம்ம அழகாக இப்போ 125வது பகுதி 124வது பார்ட்டுது நம்ம கேள்விப்பதில் எல்லாரும் சொல்கிறது லக்கணத்தை வச்சு தசாபுத்தி தான் மேட்ச் ஆகுது. அந்த தசாபுத்தியை சொல்லும்போது நான் யாருக்குமே ராசி பலனை சொல்கிறது, ஏன்னா உங்களுடைய ப்ரெடிக்ஷன்ஸ், உங்களுடைய ஜாதக பலன்கள். ஆக லக்கணத்தை இங்கே எடுத்துக்கிறோம். ராசி பலன் யூடியூப்புக்குள்ளார போறீங்க. அப்போ இந்த மேச ராசிக்கு இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க, ஓஹோன்னு இருக்குமா, எப்படி இருக்கும்? சில நண்பர்கள்லாம் பொதுவாக கேட்பாங்க, சார் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குங்க இந்த வருஷம்? மொத்தம் 70 கோடி சிம்ம ராசிக்கு 70 விதமாக இருக்குமா, ஒரே மாதிரியாக இருக்குமா? இந்த இடத்துல யோசிக்கணும். ஜனன காலத்தில் உங்களுடைய நீங்கள் இந்த பூமியில் அவதரித்த நாள், சிரசு உதயமான நாளை லக்கணமாக வைத்துக்கொண்டு அந்த கற்பனையாக 360 டிகிரிக்குள்ளார என்னென்ன கோள்கள்லாம் வீச்சனங்கள் இருந்ததோ அதனுடைய தாக்கங்கள் எல்லாம் முன்னோர்கள் இப்போ சொன்ன அந்த கால்குலேஷன் படி உங்களுக்கு பார்க்கும்பொழுது ஒத்து வருது. கோட்சாரம் என்பது இப்போ திடீர்னு இந்த கார் மாற்றலாமா, வீடு சேஞ்சஸ் பண்ணலாமா, வேலையில் மாற்றம் வரலாமா, அதோட நிறுத்திக்கும். ஆக சந்திரனை வச்சு பாருங்கள். ஆக நான் மீன ராசிக்கு சொன்ன 2024 நியூ இயர் பலன் முழுக்க முழுக்க மீன ராசிக்கு மட்டுமே, வேற லக்கணத்துக்கெல்லாம் எடுத்துக்காதீங்க. சார் 1999 சரி சுவாதி
தனுஷான், கேள்வி இல்லையே சாமி. ஷகிலா பானு, அண்ணா வணக்கம். கன்னி ராசி, அஸ்த நட்சத்திரம், 2ஆம் பாதம், கும்ப லக்கணம். எவ்வளோ தெளிவாக பார்த்து எழுதியிருக்கிறாங்க. 9/5/79, 1:30 மணப்பாறை, தோகை மலை. ரைட். மாமா மாமி நல்ல நிம்மதியாக இல்லை. சரி. என் ஹஸ்பண்டும் எனக்கு சப்போர்ட் இல்லை. என் லைஃப் ஜெயிலில் இருப்பது போல இருக்கு. என் நகைகள் மாமியாரிடம் கொடுத்து 15 வருஷம் ஆச்சு, அடகு வச்சு. இன்னும் திருப்பணப்பாடு இல்லை. இப்போது எனக்கு வரும் மாமா மாமியார் வீட்டு கொஞ்சம் விலகி இருந்தால் நிம்மதியாக இருப்பேன். இதற்கு வாய்ப்பு இருக்கா? ப்ளீஸ் பதில் சொல்லுங்கள். அதாவது இந்த சகோதரி அதாவது தனி கூட தான் விலகி, அதாவது உறவுகளை விட்டு விலகி, உறவை விட்டு விலகலாமா? அதாவது ஒவ்வொரு மனிதர்கள் தான் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்கள் அது தீர்மானிக்குது. அந்த ஒவ்வொரு சம்பவங்களும் அவருடைய ஜாதக கட்டத்திலேயே நடக்கிறது. சம்பவங்களை முன்கூட்டியே அறிந்து கொண்டால் அதற்கு தக்கவாறு தன்னுடைய செயல்பாடுகளை மாற்றிக்கலாம். நகைகளை கொடுக்காம இருந்திருக்கலாம், அல்லது அப்போவே தனி கொடுத்தனமாக போயிருக்கலாம். இது கணவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். கணவர் அமைப்பு 7ஆம் பாவாதிபதி கெட்டு, செவ்வாய் கெட்டு, அந்த நகைகள் கொடுத்து திரும்பி வரலாம் 2ஆம் பாவாதிபதி கிடணும். ஆக 1:30 மணப்பாறை. செவ்வாய் பலம் இழந்துருச்சுன்னா ஒரு பெண் ஜாதகத்தில் கணவனால பெனிஃபிட் கிடையாது சாமி. ஏழாம் பாவம் கெட்டு போச்சா? சனி பிளஸ் ராகு. இதாங்க நான் அந்த ஜாதகத்தை பார்த்தேன். உறவுகள் 7ஆம் பாவம், கணவன் உறவு 7ஆம் பாவம். இந்த பெண்ணுக்கு லக்னாதிபதி ரெட்ரோகிரேட் வக்ரம் ஆயிடுச்சு. வக்ரமாய் எங்க இருக்கு? கணவன் வீட்டிலேயே போய் சரண்டர் ஆயிடுச்சு. என்ன சொன்னாங்க அவங்க? ஜெயிலில் இருப்பது போன்று உணர்கிறேன். காரணம், இந்த லக்னாதிபதி உறுதியான முடிவை எடுக்க முடியாது. எப்போ லக்னாதிபதி வக்கரமாகுதோ அவங்களால தன்னுடைய வாழ்க்கைக்கு சரியான முடிவை எடுக்க தெரியாது. கேள்வி 7ஆம் இடம், கணவனை பற்றிய கேள்வி. ராகு 7ல் இருக்கு. ராகுனுடைய அந்தரம் 14:5க்குள்ளார நீங்கள் தயவுசெய்து நீங்கள் அவங்கள்ட்ட இருந்து கொஞ்சம் விலகி போய் இருங்க. ஆண் குழந்தை பிறந்திருக்கணும். மொத்தம் 3 குழந்தைக்குள்ளான அதிகாரம் இருந்தது. அதே மாதிரி இந்த ஜாதகம் 2 கூடையவன் கெடணும்னு சொன்னேன். 2ஆம் இடத்துக்கு அதிபதி குரு உச்சம் பெற்று 2ஆம் இடத்தை பார்க்குது. நகை எப்படியாவது எடுத்துடலாம், பயப்படாதீங்க. இந்த நல்ல திசை தான் உங்களுக்கு போயிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் கடங்காரனுடைய ஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு மைனஸ். யாருடைய ஸ்டாரில் இருக்கு பார்த்தீங்கன்னா சனியினுடைய ஸ்டார். சனி லக்னாதிபதி ஸ்டார். இந்த குரு லக்னாதிபதி சாரம் வாங்கி லக்னாதிபதி வக்கரம் ஆயிடுச்சுன்னா டோட்டலாக இவங்க 2026 வரைக்கும் சரியானபடி செயல்பட முடியாது. அதுக்கப்புறம் லக்னாதிபதி வக்கரம் பெற்றாலும் 2026 5ஆவது மாதத்துக்கு அப்புறம் லக்னாதிபதி வக்கரமே பெற்றிருந்தாலும் தன்னுடைய அந்த பீரியடில் 19 வருஷம் சில விஷயங்களில் முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குதும்மா சகிலா. வெற்றிக்கான வழிமுறைகள் என்ன? மீனம் ராசி. அதை பார்த்துட்டு ஆயக்கலைகள் 64:45 ஒருத்தர் போட்டிருக்கிறார். ஆலயம் ஸ்டிக்கர் என்று ஆலமரம். அதாவதுங்க ஆலயம் ஸ்டிக்கர் அப்படிங்கிறதுல துவங்கி திருப்பூரில் இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லாக தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கு என் பெயர் தெரியக்கூடிய அளவிற்கு ஆலமரமாக வெளிச்சமானதற்கு காரணம் என்னுடைய எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்ப்பும் இல்லாமல் காந்தியடிகள் சொன்னது மாதிரி வாடிக்கையாளர் நமக்கு மிக முக்கியமான விருந்தினர். அவருடைய மனம் புண்படாத அளவுக்கு அவருக்கு நல்ல விதமாக வழிகாட்டி இன்னைக்கு உலகமெங்கு நம்ம பிரகாசிக்கிறோம்னா அதுக்கு இது இறைபந்தம். எல்லாமே எல்லா புகழும் இறைவனுக்கே. அதனால் இதில் நம்ம பெருமைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. வாழ்த்துக்கள். இன்று ஆலமரமாகத்தான் இருக்கிறோம். அந்த ஆலமரம் பல விழுதுகளை உருவாக்கி
என் போன்ற ஜோதிடர்கள், வருங்கால ஜோதிடர்கள் உருவாகி வருங்கால தலைமுறையை சிறந்து அவங்களுக்கு நல்ல வழிகாட்டுவார்கள். அதுதான் நாம் ரிஃப்ளெக்டிங், அடுத்தவங்கள்ட்ட பிரதிபலிக்கணும். நான் என்னை விட என்னை ஃபாலோ பண்ணக்கூடிய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட பிரதிபலிக்கும். டேக் டைவர்சன், மாற்றுப்பாதையை எடுத்து கொடுங்க. ஒரு பாதை முட்டுக்கட்டை விழுந்துருச்சு, உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. 2ல் எனக்கு ராகு ப்ளஸ் செவ்வாய் 12 கூடியவன் 2ஆம் இடத்துல. அப்போ என்ன ஆகும்? சேவிங்ஸே கிடையாது. வேண்டாம், எதுக்கு சேவிங்ஸு? செலவு பண்ணுவோம். அது எப்படி செலவு பண்ணுறது? பிள்ளைகளை படிக்க வைப்போம், வீட்டை கட்டுவோம், அவ்வளோதான். நம்ம பண மெத்தையில் படுத்துறவங்க ஜாதகம் இல்லைல்ல. ஆக அது மாதிரி கேள்விகளுக்கு நான் ஒரு உதாரணமாக சொல்கிறேன். முத்துக்குமார் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நன்றி, நம்பிக்கை, நன்றி. மீனராசியினுடைய நான் ஒரு வீடியோவை பாருங்கள். மீனராசி வீடியோவில் இந்த டைரியெல்லாம் காட்டி பேசியிருப்பேன். ஒரு புஸ்தகம் சக்தின்னு ஒரு புக்கை காட்டி இழந்ததை மீண்டும் பெற்றோம்லாம் எல்லாம் செல்ஃப் கான்ஃபிடென்ட்டுக்கு, மோட்டிவேஷனுக்கு, தன்னம்பிக்கைக்கு வித்திடக்கூடிய வீடியோக்கள் வருங்கால சந்ததிகளுக்கு நன்கு பயன்படும். ஐயா வணக்கம். நேம் மதிவாணன், சேலம் ராசிபுரம். நான் என்ன செய்வது என்று தெரியவில்லை. என் வீட்டில் கேட்குறாங்க, வேலைக்கு இன்னும் போகலை. மதிவாணன், வேலைக்கு சென்றாலும் நிரந்தரம் இல்லை. இந்த ஃபீல்டு ஜாப் போகலாமா, என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கேன். நிம்மதியாக இல்லை, தூங்க முடியவில்லை. ப்ளீஸ் உங்கள் பதிலை சொல்லுங்கள். 96ல் பிறந்திருக்கார் தம்பி, 28 வயசு கூட உங்களுக்கு இன்னும் ஆகலை. இந்த சின்ன வயசில் இவ்வளவு கேள்விகள்னால் லக்னாதிபதி கெட்டு போச்சு, ராசியாதிபதியும் கெட்டு போயிருக்கு. 5ஆம் பாவகத்தில் தீய கொள்கை. கிடைச்ச இடத்துல தூங்கணும், கிடைச்ச உணவை சாப்பிடணும். புரியுதா? இங்கே தான் நான் இருப்பேன், இப்படி தான் இருப்பேன், இத்தனை மணி நேரம் தான் வேலை செய்வேன் அப்படின்னா அதெல்லாம் அந்த வெற்றிக்கான வழிமுறைகள் வீடியோவை பார்த்துட்டு ஒருத்தர் ஆலயம் ஸ்டிக்கர் என்று ஆலமரம்னு போட்டிருக்காரு, சும்மாவை போட்டிருப்பாரு. ஏங்க, எனக்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டங்கள், சிரமங்கள், எவ்வளோ உழைப்புகள், எத்தனை பேரை உயர்த்த வேண்டும் என்ற எண்ணங்கள், அதெல்லாம் ஒருத்தனுக்கு இருந்ததுனால தான் இங்கே உட்காந்து பேச முடியுங்க. சாதாரணமாக முடியாது. சிம்ம ராசி, மக நட்சத்திரம். யார்கிட்டையும் போய் அடங்கி வேலை செய்கிறது இல்லை. ரைட், ஓன் பிஸ்னஸ் பண்ணணும். 10 கூடியவன் 11ஆம் இடத்துல கேதுவோட சேர்ந்தது. எப்போ பார்த்தீங்கன்னா கேதுவோட ஒரு கோள் எந்த பாவாதிபதி செய்கிறதோ அந்த பாவகம் டோட்டலாக மைனஸ் ஆகிடும். சரியா? 5ஆம் பாவகத்தில் ராகு. 5ஆம் பாவகம் கெட்டு போச்சு. லக்னாதிபதி வக்கரம். எப்போ லக்னாதிபதி வக்கரமாகுதோ அவருக்கு சுயமாய் சரியானபடி முடிவெடுக்க தெரியாது. நான் வக்கர கிரகங்களை சொல்லவே இல்லை. இந்த சுக்கிரன் உனக்கு வக்கரம் ஆயிடுச்சு, குரு வக்கரம் ஆயிடுச்சு, நீ கெட்டவன், அதெல்லாம் சொல்லலை. லக்னாதிபதி வக்கரம். கேட்ட கேள்வியே பதிலை உலகறிய செய்யும். ஐயா, நான் என்ன செய்வது என்று தெரியவில்லை சொல்லிட்டாரா? லக்னாதிபதி வக்கரமாச்சுன்னா அவர் என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியல. அடுத்த கேள்வி பாருங்க. என் வீட்டில் காசு கேட்குறாங்க. காசு உங்கள்கிட்ட கேட்காம பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட எஸ்எம்இ கேட்பாங்க, உங்கள்கிட்ட தானே பெற்றோர்கள் கேட்பாங்க. காசு கேட்குறாங்க. வேலைக்கு நான் இன்னும் போகவே இல்லைங்கிறார். வேலைக்கு நான் இன்னும் போகவே இல்லை. ரைட். அடுத்தது, ஐயா நான் என்ன செய்வதுன்னே தெரியல. வேலைக்கு சென்றாலும் நிரந்தரமாக இந்த வேலையில் இல்லை. ஒன்று ஃபீல்டு ஜாப்பு பார்க்கலாமா, போகலாமா, என்ன செய்வது, இத்தனையெல்லாம் அவரை கேள்வி கேட்கறதுக்கு என்ன காரணம் பாருங்க. நிம்மதி இல்லைங்கிறாரு, தூங்கவே முடியலைங்கிறாரு. உங்களுடைய பதில் என்னங்கிறாரு? நன்கு தெரிந்து கொள்ளுங்கள் நேயர்களே. ஒரு கேள்விக்கு நாம் பதிலை சொன்னோம்னாலும் அது எல்லோருக்கும் வருங்கால சந்ததிகள் எல்லாம் அது நல்ல வழிமுறையை ஏற்படுத்த வேண்டும். லக்னாதிபதி வக்கரம், லக்னத்திலேயே வக்கரம். எனக்கெல்லாம் லக்னாதிபதி வக்கரம் 12ஆம் இடத்தில் வக்கரம். எங்கேயாவது ஊர் விட்டு ஊருக்கு போய் பிழைச்சிட்டு யாருக்காவது நல்ல வழியை சொல்லிவிட்டு அவங்க கொடுக்குற காசில் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடணும். சரியா?
ஆலயம் ஸ்டிக்கர்னால பிஸ்னஸ் நடக்கலையே. 10 கூடையவன் வக்கரம், தொழில் எப்படி நடக்கும்? 10ஆம் பாவாதிபதி 7 கூடையவன் வக்கரம், எப்படி தொழிலுக்கு சப்போர்ட் கிடைக்கும்? இந்த பையன் லக்னாதிபதி வக்கரம், லக்னத்திலேயே வக்கரம். ஆக இவரால் இறங்கியும் போக முடியல, மேலே ஏறியும் வர முடியல. அதே மாதிரி இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கு சந்திரனுடைய திசை ஓடிட்டு இருக்கு. சந்திரன் அப்படிங்கிறது 4th பிளேஸ், 4ஆம் இடத்துல இருக்குது. பொதுவாக அவர் கௌரவோ பாபகநாஸ்தின்னு சொல்லுவாங்க. தன்னுடைய தாயாரெல்லாம் விட்டு விலகி வேறு ஊருக்கு மைக்ரேட் ஆகி வேறு ஊருக்கு போயிடணும் மதிவானன். அடுத்தது கிடைச்ச வேலைகளை செஞ்சு பழகணும், சரியா? அதுக்கு அடுத்தது நோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ், எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் நீங்கள் இப்படியே அந்த சந்திர திசை வந்து 2023லேருந்து 33 வெளிநாட்டு வேலை கிடைச்சா போயிருங்க. அது டிபார்ட்மெண்டல் ஸ்டோராக இருக்கட்டும், அதாவது ஏதாவது ஒரு நிறுவனமாக இருக்கட்டும், எக்ஸ்போர்ட் நிறுவனம், திருப்பூருக்கு வாங்க, நிறைய வேலை இருக்குது உங்களுக்கு. நான் நிறைய ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன், சரியா? ஆக முதல்ல கான்ஃபிடென்ட்டாக வளர்த்துக்குங்க. 5ஆம் பாவகத்தில் ராகு, அப்போ எதிர்மறை எண்ணங்களால் ஆளப்படுறீங்க. தூங்க முடியல, சிந்தனைகள் தவறாக போகுது, நிம்மதியாக இருக்க முடியல. 5இல் இருக்கக்கூடிய கோள் தீர்மானிக்கும் கனவுகளை. அதனால் நீங்கள் வந்து இப்போ சந்திரனில் தன் திசை தன் புத்தி. இந்த மே மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு சேலத்துலேருந்து பஸ்ஸை பிடிச்சி நேராக திருப்பூர் வந்தால் திருப்பம் ஏற்படும். என்னை பார்த்து விட்டு அதன் பிறகு திருப்பூர்லேயே உங்களுக்கு வேலைக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன், தாராளமாக போய் பாருங்கள். வாழ்த்துக்கள், சரியா? கிரகங்கள் மேலே நம்ம குற்றங்களை சொல்வதை விட அந்த கிரகத்தை ஈர்க்கக்கூடிய ஆகர்ஷணம் செய்யக்கூடிய மனிதனை எந்த வழியாலாவது ஒரு நல்வழிப்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம். அதனால தான் மற்ற ஜோதிடர்களுடைய முறைகளுக்கும் நான் போகிற முறைகளுக்கும் மேக்ஸிமம் டிஃப்ரெண்ட் இருக்கும். அதனால் எடுத்தோடனே நெகட்டிவை சொல்கிறது, உங்கள் கதை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுங்கிறது. இனிமேல் நீ ஒருத்தர் சொன்னாராம்மா, அவர் பாவம் அந்த பையன், உன் வாழ்க்கையில் 30 வயசு கூட இல்லை, உன் வாழ்க்கையில் இனிமேல் மரணத்தை மட்டுமே சந்திக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும், அதற்காகத்தான் நீ இருக்க வேண்டும், உனக்கு வாழ்க்கையே இல்லைன்ட்டாராம். அவர் எனக்கு வீடியோ போடுங்கன்னாரு. கும்ப லக்கணத்துக்கு 9 கூடையவன் சுக்கிர திசை நல்லது செய்யாது, பாதகாதிபதினு சொல்லி உனக்கு கல்யாணமும் கிடையாது, ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி இது எதுக்கையா ஜோதிடம் படிக்கணும்? அது வந்து ஒன்றுமே படிக்காமல் சொல்ல, இத்தனையும் படிச்சுட்டு ஏதாவது வழி இருக்கான்னு பார்த்து அவங்கள டேக் டைவர்ஷன், மாற்றுப்பாதையத்தை நோக்கி. நான் இப்போ இந்த மதிவானம்லாம் கரெக்டாக நல்ல விதமாக வாழ்க்கையில் பிழைக்க வைக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி பையன்லாம் தத்தெடுத்து ஜாதகம் பார்க்க வரும்பொழுது உட்காந்து, நீ யார், எதற்காக பிறந்தவன், லக்னாதிபதி வக்கரம் என்றால் என்ன, எனக்கு தான் வக்கரமாக இருக்கு, என்ன செஞ்சிட்டு இருக்கேன், வா அப்படின்னு கையை பிடித்து அழைத்து செல்ல வேண்டும். வருங்கால ஜோதிடர்களே, ஜோதிட ஆர்வலர்களே, முடிந்தவரை புரிந்து கொள்ளுங்கள். இனி 125வது பகுதியில் மீண்டும் சந்திக்கிறேன். என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.